ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இன்றைக்கி செப்டம்பர் 5, அதாவது கோட் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ காலங்காத்தால் போயிட்டு வந்து உங்களுக்காக ரிவ்யூ சொல்லலான்னு வந்திருக்கேன். ஸோ எங்களுக்கு கிட்டத்தட்ட எங்கள் பெங்களூரில் எல்லா தியேட்டர்ஸும் ஃபில்லாக இருந்துச்சு. ஷோஸ் எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. 4:30 ஷோஸ் எல்லாம். ஸோ மாலில் லூலு மாலில் மட்டும் 6:30 ஃபர்ஸ்ட் ஷோ கிடைச்சிச்சு. ஸோ அங்கே தான் போயிட்டு உங்களுக்காக ரிவ்யூ சொல்கிறதுக்கு வந்துக்கிறேன். ஸோ வாங்க கோட் படத்தை ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த கோட் படத்தோட ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி இது ஒரு ஸ்பாய்லர் இல்லாத ஒரு ரிவ்யூங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஸோ டிஸ்க்ளைமர் போட்டுறேன். ஸோ இது வந்து நான் மேக்ஸிமம் ஸ்பாய்லரே இல்லாமல் நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். ஸோ வாங்க இப்போ போகலாம். ஸோ ஸ்டார்டிங் அப்படின்னா இந்த எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னா, இந்த ஸ்டோரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஸ்டோரியை வந்து நான் சொல்ல முடியாது, எதுவுமே சொல்ல முடியாது. எது சொன்னாலும் ஸ்பாய்லரில் தான் வரும். ஸோ பேசிக்காக சொல்லணும்னா இது ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தாங்க. எல்லோரும் சொன்ன மாரி இது ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி. அது நீங்கள் படம் பார்க்கணும், ஏன்னா எது சொன்னாலும் ஸ்பாய்லரில் தான் வருது. ஸோ அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம வந்து சீன் பை சீன் போகலாம், அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ்னு போகலாம். ஸோ பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொல்கிறது தளபதி விஜய் தான். யாருக்காக படம் நான் பார்க்க போகிறேனோ இல்லையோ, தளபதிக்கோசனே நான் படம் பார்க்குறதுக்கு போவேன். ஸோ அந்தமாதிரி ஒரு பெரிய ஃபேன் பாய் தான் நான். ஸோ மெயின் பாசிட்டிவாக இந்த படத்துக்கு யார் இருக்கிறதுனா தளபதி தான். ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு எக்கச்சக்க பாசிட்டிவ்ஸ் இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே வேறு லெவல். நாங்கள் கிட்டத்தட்ட பயந்துனே போனோம். 3 ஹவர் படம் எப்படி இருக்க போது சத்தியமாக தெரியலைங்கிற மாரி. ஆக்சுவலி நாங்கள் போன பிறகு 3 ஹவர் பத்தாத மாரி இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் இருந்துக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோண வச்சாங்க. ஸ்க்ரீன் ப்ளே வேறு லெவல்னு சொல்லலாம். ஸோ அதை தாண்டி எடிட்டிங் எல்லாமே ஆல் ஓவர் எல்லாமே பர்ஃபெக்டாக. அந்த சிஜிஐ கூட ஸ்பார்க்கில் விட்ட அந்த சிஜிஐ எஃபெக்டை மூவியில் தரமாக பண்ணியிருக்காங்க சீரியஸாக. ஸோ கிட்டத்தட்ட நாங்கள்லாம் எந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இல்லாமல் தான் போனோம், எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல். ஸோ கிட்டத்தட்ட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிற மட்டும் அப்படி தான் இருந்தோம். அதுக்கப்புறம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன பிறகு ஓரளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் கூடிச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்க்கும்போது படம் சீரியஸாக வருதுங்க. சீரியஸாக சொல்கிறேன். ஸோ இந்த படம் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு பாசிட்டிவ் ஸ்கோரை தான் எங்கள் கிட்டேருந்து. ஸோ என்னால் எதுவுமே சொல்ல முடியாது, எது சொன்னாலும் ஸ்பாய்லர் இடத்துல தான் போகுது. ஸோ எதுவுமே எங்களால் சொல்ல முடியாது ப்ராப்பராக. பட் ஸ்டில் இந்த படம் வேறு லெவல். எல்லாமே காமெடி எக்கச்சக்கமாக. ஸ்டார்டிங் ஸ்டைலில் காமெடி ஒர்க் அவுட் ஆகிடுது, நடுவுலையும் காமெடிஸ் ஒர்க் அவுட் ஆகிருக்குது. தளபதியோட ஆக்டிங் சொல்லணும்னு அவசியமே இல்லை. 2 ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ ஒன்று பாசிட்டிவான ரோல், இன்னொன்று நெகட்டிவான ரோல். இதுவே ஒரு ஸ்பாய்லர் தான் வச்சுக்கிங்களேன், ஆனால் சொல்லிட்டாங்க, நானும் சொன்னேன். ஸோ இந்தமாரி அந்த டிஃப்ரென்ஸ் உங்களால் பார்க்க முடியும் ஆக்டிங்கில். இந்த நெகட்டிவ் ரோல் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸு, அதே சமயத்தில் இந்த பாசிட்டிவ் ரோலுக்கு தேவையான ஒரு ஆக்டிங்ஸும் கொடுத்துருக்காரு. ஸோ அது ஒரு பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். கிட்டத்தட்ட அந்த காமெடி விஜயே இந்த தளபதியே ஒரு ட்ரை பண்ணி எக்கச்சக்க காமெடி பண்ணிக்கிறாரு. எக்கச்சக்கமாக ஒர்க் அவுட் ஆகிருக்குது வேறு. ஸோ பிரேம்ஜி அவங்களும் காமெடி பண்ணிக்கிறாங்க. யோகி பாபுவோட காமெடிஸ் வேறு லெவலில் இருக்குது. ஸோ அதை தாண்டி நம்ம சொல்லினே போகலாம். இந்தமாரி பாசிட்டிவ்னு எக்கச்சக்க ஒரு ஃபன் ஃபீல்டான ஒரு பர்ஃபெக்டான கமர்ஷியலான ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவி தான் இது. கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஸோ இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் பார்க்கணும். ஸோ அதை தாண்டி நெகட்டிவ்னு வந்தோன்னா நான் ட்ரெய்லர்லேயே சொல்லியிருப்பேன். நம்ம யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக் பாட்டு, அந்த மட்டா சாங் வந்து நல்லா இருந்துச்சு. அதை தாண்டி இந்த விசில் போடலாம் கொஞ்சம் ரீமிக்ஸ் மாரி, அப்படின்னா அந்த இது பீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. பட் ஸ்டில் அது வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. இந்த மட்டா சாங்கோட பீட்ஸு பிஜிஎம்லாம் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அதெல்லாம் நல்லா, அந்த மட்டா சாங் நல்லா இருந்துச்சு. அதை தாண்டி மியூசிக்ஸுன்னு பெருசாக இல்லை. இப்போது நாரடிங்கிற மாரி அந்த மியூசிக் அனுமதி அபிபோ அந்தமாரி ஒரு சாங்ஸ் எல்லாம் இந்த படத்தில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் படம் சொல்லியிருப்பேன். இந்த படத்தில் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, நான் சாங்ஸ் மட்டும் பர்ஃபெக்டாக இல்லை. அதுதான் ஒரு பிரச்சனை. பட் அதை தாண்டி அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் கேட்டேன், அதெல்லாம் சரியாக கொடுக்குறாரு. ஸோ பேக்ரவுண்ட் மியூசிக் குறை சொல்ல முடியல. பட் மியூசிக் அந்த சாங்கோட மியூசிக்ஸ் தான் கொஞ்சம் நல்லா இல்லாமல் இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சிஜிஐ எந்த இடத்துலையும் பிடிச்சிரு தட்டல. கிட்டத்தட்ட விஜய் மாதிரி பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் மட்டும் ஒரு இன்னும் எங்கான விஜய் காமிச்சிருப்பாங்க. அதை மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். மோஸ்ட்டும் சொல்ல மாட்டேன், இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். கிட்டத்தட்ட இவ்வளோ பெரிய பட்ஜெட் படத்தில் நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அந்த ஒரு ஃபுல்ஃபில்னஸ் அது பண்ணல. பட் அந்த கொஞ்சம் ஓல்ட் விஜய், அந்த 2022 ஏஜில் இருக்கிற விஜய், இதெல்லாம் சிஜிஐ பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இந்த டீனேஜ் அது மட்டும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம். அப்புறம் படம் ஸ்டார்டிங் சரியாக அப்படியே காமெடி எல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க.
ஃபஸ்ட் ஹாஃபில் மட்டும் லைட்டாக தான் கொஞ்சம் ஒரு மாதிரி லோவாக போகிற மாதிரி இருக்குது. அப்படியே ஃபஸ்ட் ஆஃப் எண்டிங் பக்கத்தில் வர அப்படியே படம் அப்படியே ஹைப் போது, அப்படியே நடுவில் இன்டர்மிஷன் போட்டு அப்படியே இன்டர்வல் போட்டு ஸ்டாப் பண்ணுறாங்க. அங்கேருந்து செகண்ட் ஹாஃபு இப்படி போக ஆரம்பிச்சது, கீழே இறங்கவே இல்லை, செம்ம இன்டென்ஸில் போகுது. கிட்டத்தட்ட 3 hour படம்னு சொன்னால் நம்பவே முடியல. கிட்டத்தட்ட எந்த மூவிக்கும் நான் இந்த மாதிரி ஃபீல் பண்ணதில்லை. 3 hour எப்படி பார்க்க போகிறோன்னு யோசிச்சுருந்தேன். பட் 3 hourமே கிட்டத்தட்ட இன்னொரு ½ எக்ஸ்ட்ரா வச்சுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோண வச்சு வெளியே அனுப்பியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஹேட்ஸ் ஆஃப் டு வெங்கட் பிரபு. ஸோ அதை தாண்டி அவங்களோட டீமே இங்கே இருக்குது, அந்த டீம் இருக்குது. ஸோ அதை தாண்டி இந்த படத்தில் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ நெகட்டிவ் கம்மியாக தான் இருக்குது, பாசிட்டிவ் தான் நிறைய இருக்குது. ஸோ பார்க்கலாம் இந்த படம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது. நான் ஃபஸ்ட் ஷோ பார்த்தது வரைக்கும் தி பெஸ்ட். இது வரைக்கும் நான் இந்தமாரி இந்த டபுள் ஆக்ஷன் எக்கச்சக்க படம் பார்த்துருப்போம். விஜய் இது டபுள் ஆக்ஷன் மெர்சலாக இருக்கட்டும், பிகிலாக இருக்கட்டும். பட் இந்த டபுள் ஆக்ஷன்லேயே தி பெஸ்ட் மூவினா கோட் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. நான் ஆஸ் அ ஃபேனாக நான் பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லுவேன். ஆஸ் அ மூவி பார்க்குறவனா கூட பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஃபேனாக போனீங்கன்னா 100% ஃபுல்ஃபில் ஆகிடும். நீங்கள் ஒரு மூவி பார்க்க போகிறீங்கன்னா 95% மேலேயே ஃபுல்ஃபில் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான் என்னோடய ரிவ்யூ. ஸோ எந்த ஒரு ஸ்டோரி ஸ்பாய்லர் பற்றியெல்லாம் நான் போகல. கேரக்டர்ஸ் எல்லாம் எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஈக்குவலான ஒரு இது கொடுத்துருக்குறாங்க. எல்லாம் நம்ம அந்த 4 ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாேருக்கும் ஒரு பர்ஃபெக்டான ரோலு, இவங்களுக்கு பர்பஸு, அந்த ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ண விதம்லாம் செம்மையாக இருந்துச்சு. கேரக்டர்ஸ் அது இது. அதை தாண்டி நான் ரிவ்யூவில், அதாவது ட்ரெய்லர் ரிவ்யூவில் சொன்ன கேமியோஸ் வருது, நீங்கள் வந்து போய் பாருங்கள். அதை தாண்டி மட்டா சாங்கில் வந்து விஜய் கூட ஆடுறாங்க ஒருத்தங்க. அது நீங்கள் போய் படம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கங்க. நான் சொல்ல விரும்புகிறேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அது எல்லாம் வேறு லெவலு. அதை தாண்டி நான் சொல்லிகிட்டே போயிடுவேன். ஸோ எக்கச்சக்க கேரக்டர்ஸ், தலை, தோனி எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு எந்த ஒரு இடத்துலையும் லேக் தெரியாது. ஃபஸ்ட் ஹாஃபில் மட்டும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மட்டும் லைட்டாக ட்ராக் பண்ண மாதிரி தெரியும். மிச்சப்படி எல்லாமே கிட்டத்தட்ட ஃபுல்ஃபில்டான படம். அப்படியே இப்படி போகிற கிராஃபு லைட்டாக அப்படியே இப்படி போயிடும் கிராஃப், அவ்வளோதான். கிட்டத்தட்ட இப்படி வந்து லைட்டாக இப்படி கிராஃப் போகுது. ஸோ அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க படம். ஸோ வெயிட் பண்ணி கிட்டத்தட்ட எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன், கிட்டத்தட்ட லியோ மாரி இல்லாமல், அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் இதை போய் பார்த்தது நல்ல படம். கிட்டத்தட்ட லியோவோட எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது கோட் சொல்லப்போனால். அது போக கிளைமேக்ஸில் கூட 2-3 சீன்ஸ் லீடு கொடுக்குற மாரி கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் படம் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது கூட நல்லா தான் இருந்துச்சு. அது ஒரு எண்டே இல்லை, அந்த மாதிரி முடிக்கிறது கூட பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் படத்து எண்டிங் லாஸ்ட்டில் மேக்கிங் கூட போட்டிருந்தாங்க. வேறு லெவல் மேக்கிங், ஃபுல் அந்த மேக்கிங்கெல்லாம் போட்டிருந்தாங்க. அதை பார்த்து தெரியுது எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த டிஏஜிங்கெல்லாம் பர்ஃபெக்டாக இருந்துச்சு, எந்த ஒரு குறையும் இல்லாமல் பண்ணிக்கிறாங்க. இந்த மியூசிக் மட்டும்தான், அது மட்டும் பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டு படம் இதுதான். ஸோ நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ஸ்பாய்லர் இல்லாமல் ஒரு ரிவ்யூ சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் போய் கண்டிப்பாக அந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். தேட்டரிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பெஸ்ட். வீட்டில் பார்த்தா படம் நல்லாயிருக்கு, வீட்டில் பார்க்குறது. அதை தாண்டி தளபதியோட ஃபேனாக நீங்கள் வந்து ஃபேனே இல்லைன்னா கூட பாருங்கள், போய் பாருங்கள் தேட்டரில். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த ஒரு வைப் ஃபீல் பண்ண முடியும். பட் டிவியில் பார்த்தா கூட நல்லா தான் இருக்கும். மோஸ்ட்லி அந்த தேட்டரிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அந்த சரௌண்டிங்ஸ் எல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தேட்டரில் போய் பார்க்குறது நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். நம்ம எந்த ஒரு ஸ்பாய்லர் இல்லாமல் ஒரு டீட்டெயில்டான ரிவ்யூ சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தி பெஸ்ட் படம், போய் கண்டிப்பாக பார்க்கலாம். கடந்து வந்த சில படங்களில் கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு படம். ஸோ அவ்வளோதான் கைஸ் என்னோடய ரிவ்யூ. ஸோ அதை தாண்டி நான் என்ன சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன்னா, ஸோ இன்றைக்கி தான் அதே நாள் தளபதியோட கோட் படம் ரிலீஸ் ஆன அதே நாளில் தான் என்னோடய ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் யாராவது இன்னும் போய் பார்க்காம இருந்தீங்கன்னா போய் ஷார்ட் ஃபிலிம் பாருங்கள். ஸோ ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு அதுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் போட்ட ரிவ்யூ மாரி நீங்கள் ஒரு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அதை பார்த்துட்டு எங்களோட ஃபஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் அப்படி தான் இருக்கும், போக போக நாங்கள் மாற்றிப்போம். ஸோ அதை பார்த்துட்டு சொல்லுங்கள், ஃபஸ்ட் ஷார்ட் ஃபிலிம்க்கு எப்படி இருக்குன்னு கம்பேர் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் வேறு எந்த படத்தை கூட கம்பேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் எடுத்தால் எப்படி இருக்கும் அதை வச்சு எங்களுக்கு ரிவ்யூ சொல்லுங்கள். ஸோ பார்க்கலாம், நீங்கள்லாம் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
ஸோ அவ்வளோதான் கைஸ் இன்னைக்கோட ஒரு கண்டென்ட். ஸோ நாளைக்கு உங்களை அடுத்த வீடியோ பார்க்குறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் மீ சித்தேஷ்.